So we'll go to the another important situation called total internal reflection. இது எதை பேஸ் பண்ணிருக்கு? நம்ம இப்போ படிச்சு முடிச்சோமே. Refractive index of one medium, refractive index of another medium னு பார்க்கும் பொழுது ரேரர்ல இருந்து டென்சர் போகும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ டென்சர்ல இருந்து ரேரர் போற சிச்சுவேஷனை பார்க்கலாம். அப்போ லைட் travels from denser medium into a rarer medium. Rarer அப்படின்னா டென்சிட்டி கம்மின்னு அர்த்தம். இந்த மீடியத்தை விட அப்போ ஃபர்ஸ்ட் மீடியம்ங்கிறது டென்சர் ஆகும், செகண்ட் மீடியம்ங்கிறது டென்சிட்டி கம்மியான ரேரர் மீடியமாகவும் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு டயக்ராம் முதல்ல சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். இப்போ தான் நம்ம இது மீடியம் டென்சர் இது. ஸோ மீடியம் ஒன்னுங்கிறது டென்சர்னு எழுதிக்கலாம், மீடியம் டூ ரேரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன? இது கிளாஸ்லேருந்து ஏருக்கு அல்லது வாட்டர்லேருந்து ஏருக்கு. ஸோ இது என்ன பார்க்கலாம்? கிளாஸ் டு ஏர் அல்லது வாட்டர் டு ஏராக இருக்கலாம். மூணாவது சிச்சுவேஷன் கிளாஸ்லேருந்து வாட்டராகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இது கிளாஸ் இஸ் டென்சர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? 1.5 இருக்கும், இது 1.3 தான் இருக்கும்னு சொன்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வச்சுன்னு டென்சிட்டியை சொல்லலாமே. ஸோ இந்த மூணு சிச்சுவேஷன் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். கிளாஸ் டு ஏர், வாட்டர் டு ஏர் ஆர் கிளாஸ் டு வாட்டர். இதுதான் டென்சர் டு ஏருக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அது என்னன்னு தெரியணும்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ what will happen when light travels from denser to rarer? Let us see. So light travels in this direction. அப்போ நெல்ஸில் அப்ளை பண்ணணும்னா நமக்கு முதல்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது இன்சிடென்ட் லைட் டைரக்ஷன் மேக்ஸ் அன் ஆங்கிள் வித் தி நார்மல். இது நார்மல் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் தான் ஐ. இப்போ the light cannot travel along this path because it is seeing another medium. ரேரர்னா ஸ்பீடு என்ன ஆகும் சொன்னோம்? ஸ்பீடு less than greater than C1 ஆகும். ஏன்னா ரேரர்னா டென்சிட்டி கம்மியாக இருந்தால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ C2 is greater than C1, in which case sin I by sin R பார்க்கும்பொழுது R will be greater than I. அப்போ the ray will move away from the normal. இதுதான் R. இந்த ஆங்கிள் தான் R. refracted wave இது refracted wave will move away from normal. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் குறிச்சிக்கலாம். ஸோ வேவ் ஃப்ரண்ட்னு வரையும் பொழுது அப்போ நான் என்ன பண்ணணும்? இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை நான் வரைஞ்சிக்கணும் பேரலாக. ஸோ இது வேவ் ஃப்ரண்ட் இது. இந்த இடத்துல அப்போது நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைவேன் இல்லையா? இது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட் இது ஏ. இந்த இடத்துல நம்ம வந்து எம்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த ரிஃப்ராக்ஷன் போகிறது இல்லையா? அது இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சா அந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஎம் அப்படிங்கிறது என்னது? இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட்டு WFன்னு எழுதிக்கலாம் ஷார்ட்டாக கூட. ஏஎம்ங்கிறது இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக பேரலாக போட்டுருக்கணும். இந்த தள்ளி போட்டுடுறேன், கரெக்டாக போட்டுடுறேன், பேரலாக போட்டுக்கணும் இது. அதே போல் ரிஃப்ராக்டட் வேவும் ரெண்டும் பேரலாக போயிட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல? ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும். ஸோ BD இஸ் ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட். இப்போ வாட் இஸ் திஸ் ஆங்கிள் ஐனா? இந்த ஆங்கிள் 90 minus I, this angle will be I. இந்த ஆங்கிள் ஆர்னா இது 90 minus R, this angle will be R. தெரியுதா? ஸோ ஐயும் ஆரும் மார்க் பண்ணியாச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏஎம்பிங்கிற ட்ரையாங்கிளும் அதர் ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டும். ஸோ ஏஎம்பி ட்ரையாங்கிளில் வாட் இஸ் sin I? Sin I is opposite by hypotenuse. AB is hypotenuse. So BM by AB. அப்போ in triangle ABD ல
What is sin R? Opposite AD. AD by, once again the common AB. The AB is common hypotenuse for both these triangles, right angle triangles. So இதிலிருந்து நம்ம ஸ்லைஸ்லாம் எல்லாம் எழுதுறோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, பரவாயில்ல, கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கட்டும், தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்னெல்ஸ் லா என்ன? sin I by sin R is a constant. So sin I by sin R நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது AB கேன்சல் ஆயிடும் இல்லையா, AB கேன்சல் ஆயிடும். அப்போ BM by AD ன்னு வரும். இந்த BM by AD நான் திருப்பி ஸ்னெல்ஸாவே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்கனவே ரிஃப்ராக்ஷன் பண்ணி பார்த்தோம். இப்போ BM by AD, BMங்கிறது என்ன? BMங்கிறது the distance traveled in denser medium with medium 1 னா இதனுடைய ஸ்பீட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடை C1 ன்னு போட்டுக்கலாம், அதான் C1 இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஸ்பீடு C2. ஸோ பிஎம்ங்கிறது சேம் டைமில், அதே டைமில் இது வந்து ஏடி ட்ராவல் ஆகிருக்கும் செகண்ட் மீடியத்தில். அப்போ பிஎம்ங்கிறது C1 டைம், டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, ஸ்பீடு மல்டிப்ளை வித் ப்ராடக்ட் வித் டைம் தானே. அதே போல் ஏடிங்கிறது என்ன, த சேம் டைமில் ஏடிங்கிற டிஸ்டன்ஸ் அந்த செகண்ட் மீடியத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இட் பிகம் C1 by C2. Now we know very well C2 is greater than C1. அப்போ C1 by C2 is smaller than 1. அப்போ I is smaller than R அப்படின்னு வரும் இல்லையா, R is greater than I இந்த சிச்சுவேஷனில். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஃப்ரம் தி நார்மல்னு R பெருசாக ஐயை விட கம்மியாக ஐயை விட பெருசாக போட்டிருக்கோம். ரைட், இது சிம்பிளாக இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐங்கிற ஆங்கிளை, இன்சிடென்ட் ஆங்கிளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகணும், எப்பவுமே ஆர் ஐயை விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஐ வந்து இங்கே வந்ததுன்னா, இதுதான் இன்சிடென்ட் ரேவா நான் வேவா எடுத்துக்க போகிறேன்னா ஆர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகும், இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும்னா, நெக்ஸ்ட் டயக்ராம் நான் வரைய போகிறது கவனமாக பார்க்கணும். மீடியம் 2லேருந்து மீடியம் 1, இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ I am going to draw a situation where the angle I is increased such that in the refracted ray இருக்குல்ல, increase ஆகிட்டே இந்த angle, refraction angle increase ஆகிட்டே வந்து along AB போகிற மாதிரி. அப்போ என்ன ஆச்சு, இந்த பாயிண்ட் தான் B இல்லையா, அதாவது Dங்கிற பாயிண்ட்டு இந்த ஏடிங்கிறது என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஏபிக்கு வந்திருக்கு. ஏபிங்கிறது லார்ஜர் தான் ஏடி தானே, இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏபி இஸ் லார்ஜர் தேன் ஏடி, ஏன்னா இது ஹைபாட்டினியூஸ் இல்லையா, அது ஏடிங்கிறது சைடு தானே, ஒரு சைடு தானே. ஸோ ஏபி இஸ் லார்ஜர் தேன் ஏடி. ஸோ ஏடி என்ன ஆகும், நான் இதை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து பியும் டியும் கோயின்சைட் ஆகிருக்கும். பியும் அதே பாயிண்ட் தான், டியும் அதே பாயிண்ட் தான், தெரியுறதா இது. ஸோ த wave would be just along the interface, இது பேர் இன்டர்ஃபேஸ் தானே சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி டூ மீடியா. ஸோ இதுக்கு பேர் கிரேசிங்னு பேர் இந்த இடத்துல, ஜஸ்ட் அலாங் தி இன்டர்ஃபேஸில் வந்து அது பேர் கிரேசிங். வெளியில் வர்றது இல்லையா அது, அதனால எமர்ஜென்ஸ்னு பேர், அதுக்கு பேர் கிரேசிங் எமர்ஜென்ஸ் அப்படின்னு பேர். அப்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆச்சு, இப்போ இதுதான் ஆர் இன்க்ரீஸ் ஆகி 90 டிகிரிஸ்க்கு வந்தாச்சு இப்போ. அப்போ sin 90 sin ஆரில் என்ன ஆகும், sin 90 இஸ் 1. அப்போ வாட் இஸ் தட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் விச் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் 90. அந்த ஆங்கிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு எழுதுவோம். அது கேபிட்டல் சியாக போட்டுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஸ்பீடெல்லாம் ஸ்மால் சியில் எழுதிட்டு இருக்கோம். அந்த சி இந்த சி கம்பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. C1 C2ன்னு வந்ததுன்னா அது ஸ்பீடு, இங்கே வெறும் சீன் வந்தது அது ஆங்கிள். ஸோ அப்ளை திஸ் சிச்சுவேஷன் இன் தி ஸ்னெல்ஸ் லா. அப்போ என்ன ஆகுது, சைன் சி, இந்த இடத்துல சைன் ஐங்கிறது சைன் சி டிவைடட் பை சைன் ஆர் சைன் 90 விச் இஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன ஆகும், அது C1 by C2ன்னு வரும், தெரியுறதா. இந்த C1 by C2 எப்படி எழுதலாம் நம்ம சொன்னோம், refractive index of first with respect to second. ஏன்னா C2
அப்போ இங்கே வரணும் C1 இங்கே 2லேருந்து தான் 1 போகிறது, அப்போ செகண்ட்லேருந்து 1 போகிறது, 1 மீடியத்துக்கு போகிறதுங்கிறத ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படி எழுதலாம். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரிஞ்சாலே கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். C is called critical angle. What is the definition of critical angle? It is angle of incidence the wave makes when it is traveling from denser to rarer. The wave makes an angle I such that the angle of refraction is 90 degrees and the wave makes a grazing emergence. Emergence na வெளியில வருது அப்படினு அர்த்தம். இதுதான் சிச்சுவேஷன். இதில் என்ன இருக்கும்? இப்போ AB is equal to AD ஆகும். தெரியுறதா? AB is equal to AD ஆகிடும். சரி, ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணினா என்ன ஆகும்? மூணாவது சிச்சுவேஷன் என்ன பண்ண போகிறோம் நம்ம? இது ஃபஸ்ட்டு சிம்பிள் ரிஃப்ராக்ஷன் சிச்சுவேஷன், இது செகண்ட் ரிஃப்ராக்ஷன் சிச்சுவேஷன் வேர் we study about the critical angle. Now I increase further increase பண்ணால் நம்ம என்ன சொல்லணும்? இந்த R இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம்ல, R இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறத விட என்ன பண்ணணும்? நம்ம இந்த வேவ் along the interface போயிட்டு இருந்தது, it will not go along the interface, that is அப்போ என்ன ஆகுது? செகண்ட் மீடியத்திலேயே அது என்ட்ரி ஆகாது. அந்த சிச்சுவேஷன் நீங்கள் படம் வரைகிறேன்னா தேர்ட் சிச்சுவேஷன். ஸோ இது செகண்ட் சிச்சுவேஷன். செகண்ட் சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்? ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு ஏபி கிரேட்டர் தேன் ஏடின்னு எடுத்துருக்கோம். இப்போ தேர்ட் சிச்சுவேஷன் எப்படி வரைய போகிறோம்? இன்டர்ஃபேஸ் மீடியம் இது 2ன்னு எடுத்துகிட்டு இருக்கேன், சாரி மீடியம் 1 எடுத்துகிட்டு இருக்கேன்னா இங்கே இங்கே இது 1 இது 2, இங்கே இது 1 and 2. இங்கே 1 இது 2, இது டென்சர் இது ரேரர். தேர்ட் சிச்சுவேஷன் நான் என்ன பண்ண போகிறோம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இது இந்த ஐ இஸ் கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு நான் போகிறேன். இங்கே ஈக்குவல் டு an angle critical called because the ray is still there entering the second medium but just grazing the interface, அதனால grazing emergence ன்னு பேர் சொன்னோம். Further increasing the angle beyond the critical angle, you can expect what? The ray to only travel in the first medium itself. second mediumத்துக்கே போகாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆக போகிறது? இந்த இடத்துல இங்கே சிச்சுவேஷனில் என்ன ஆகும்? இந்த ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு ஆச்சு. அடுத்தது இந்த ஏடி தான் நம்ம மாறிட்டே வருது, ஏடி கம்மியாக இருக்குது, ஏபிக்கு ஈக்குவல் ஆச்சு. இந்த இடத்துல என்ன ஆகும்? அப்போது ஏடி வில் பி கிரேட்டர் தேன் ஏபின்னு ஆகிடும். அதாவது இது எப்படி வரையணுமோ ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்டை வரையணும் இப்போ இல்லையா? ஸோ இது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டாக வரையணும்னா இதுதான் அப்போது நம்ம வரையக்கூடிய இந்த இந்த எம்முங்கிறது இது. அப்போது இந்த இடத்துல இது பி இங்கே தான் இருக்குது என்ன? இப்போது ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்பொழுது ஸோ இங்கே இது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்பொழுது இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு இங்கே வரைகிறோம் இல்லையா? ஸோ இது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் சொல்ல போகிறேன், ஏன்னா இது செகண்ட் மீடியத்துக்கே போகலையே. அப்போது நவ் யூ சி திஸ் இஸ் டி. வாட் இஸ் த சிச்சுவேஷன்? ஏடி இஸ் கிரேட்டர் தேன் ஏபின்னு ஆகிடும். தெரியுறது அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனில். ஸோ வாட் வில் ஹேப்பன்? த ரே வில் ஆல் த வேவ் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் இன்டு த சேம் மீடியம் when the angle of incidence is greater than the critical angle. That is called total internal reflection. Sometimes TIR அப்படின்னு கூட ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. total internal reflection என்ன அர்த்தம்? when the first condition is, இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்போ என்ன பண்ணணும்? டென்சர் டு ரேரர் ட்ராவல் ஆகிருக்கணும். அப்போ தான் இது நடக்கும். அப்போ தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகுது? ஆறுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 90 வந்து அப்புறம் ரிஃப்ராக்ஷனே நடக்கிறது இல்லை. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், தேர்ட் சிச்சுவேஷனுக்கு நோ ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. ரிஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம். இங்கே ரெண்டாவது மீடியத்துக்குள்ளே நுழையவே இல்லை, சிம்பிளி ரிஃப்ளெக்டட் பேக் into the all the light. அதனால தான் டோட்டல்னு எழுதுறோம். இன்டர்னல்னா என்ன அர்த்தம்? இதே மீடியத்துக்குள்ளே வந்துடுது. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனுங்கிறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டென்சர் டு ரேரர் தான் ட்ராவல் ஆகும்போது தான் வரும். ரேரர் டு டென்சரில் நடக்கவே நடக்காது.
denser to rarer travel ஆகும் பொழுது நடக்கும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? the angle of incidence must be greater than the critical angle for the given two media. critical angle எப்படி கண்டுபிடிக்கிறது? though sin c is equal to the second situation வச்சு critical angle கண்டுபிடிச்சிடுறோம். so this idea is called total internal reflection. the third அதுக்கு நம்ம 1 2 3 னு மூணு ஸ்டேஜா அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதுக்கு கண்டிஷன்ஸ் இங்க எழுதியிருக்கேன். ரிஃப்ராக்ஷனே நடக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். all the light is reflected back into the same medium.